இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் வுல்ஃப் ஃபோல்டிங் மவுண்டன் பைக். இது வந்து ஒரு 21 கியர் வந்து ஷிமானோ கியர் வச்ச பைக் இது. ஸோ இது உள்ள ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. உங்களுக்கு எப்படியும் இது வந்து ஒரு 85% அசம்பிள்டோடு தான் அந்த சைக்கிள் வரும். ஸோ இந்த 15% வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல மெக்கானிக்கை வச்சு இதை அசம்பிள் பண்ணுறது தான் ஒரு நல்ல அட்வைஸ். ஏன்னா இதில் வந்து பிரேக்கிங் மற்றபடி இதெல்லாம் டிஸ்க் பிரேக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ அந்த மெக்கானிசம் பற்றி தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல மெக்கானிக் வச்சு இதை அசம்பிள் பண்ணுங்கள். ஸோ மொத்தமாக இந்த சைக்கிளை வெளியே எடுத்துருக்கோம். இப்படி தான் இந்த சைக்கிள் வந்து பேக்கேஜில் வரும். அதுக்கப்புறம் இன்னும் பேக்கேஜில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு டிஸ்பிளேல வச்சுட்டோம். இதோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டீல் கார்பன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் சஸ்பென்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் எல்லாமே வந்து டிஸ்க் பிரேக்கு, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு. 2 சஸ்பென்ஷன் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இதோ இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இதோட கீரிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 21 ஸ்பீடு ஷிமானோ கீர். ஸோ 21னா இங்கே வந்து மொத்தம் 7 மோடு. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து 3 மோடு கொடுத்துருப்பாங்க. அதுதான் 21 கீர். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து நம்ம ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அது ஃபோல்டிங்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு அங்கே சைக்கிளை ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவி மெக்னீஷியம் அலாய் வீல்ஸ். நல்லா வெயிட் தாங்கும். ஸோ நீங்கள் ஒரு 120 kgs வரைக்கும் இருக்கிறவங்க இந்த சைக்கிளை ரைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கூட வந்த சீட், இது நல்லா கம்ஃபர்டான சீட்டாகவே இருக்குது. ஸோ மற்ற சைக்கிளை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்லிம்மான சீட் கொடுக்காம இங்கே நல்லாவே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வீலு. அதுக்கப்புறம் இதுக்கு மட்கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சைக்கிளோடையே வந்த மட்கார்டு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த 10 ஆக்சசரிஸ் இந்த சைக்கிளோட சேர்த்து கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட் ஆக்சசரி வந்து இந்த பேகு. அதுக்கப்புறம் வந்து இந்த டூல் கிட்டு கொடுத்துருக்காங்க. ரிம் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிம் லைட்ஸ்னால் இது ஒரு மோஷன் சென்சார் லைட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகும்போது இது நல்லா க்ளோ ஆகும். அப்புறம் பெல்லு. ஸோ நம்ம வந்து சின்ன வயசுலலாம் அடிக்கிற பெல்லு வந்து இப்படி இருக்கும். ஸோ இது ஒரு நியூ மெத்தடாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயர் லாக்கு. அதுக்கப்புறம் இந்த பெடல்லாம் வந்து அந்த பாக்ஸ்லேயே இருக்கிறது. அப்புறம் இவங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. மட்கார்டு வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ணி ஒரு மட்கார்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஒரு மட்கார்டு கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் இது வந்து செயின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கியர்ஸ் சேஞ்ச் பண்ண நம்மளோட சைக்கிளோட செயின் வந்து மேலே கீழே போயிட்டே வரும். ஸோ அது வந்து இந்த இது கூட உரசி இது டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் ஜஸ்ட் இப்படி போட்டு அப்படியே ஒட்டிட வேண்டியது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஆக்சசரிஸோடு வருது. இது வந்து எல்இடி டெயில் லேம்ப். ஸோ இப்போ நீங்கள் வந்து சீட்டுக்கு கீழே இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 7 மோடு இருக்குது. 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். ஸோ இன்னொன்று என்னென்னா இதுக்கு கீழே ஒரு லேசர் லைட் இருக்குது. அது 2 மோடில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 1, இது வந்து 2. ஸோ இது வந்து நல்லா நைட் ரைடில் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா சைக்கிளிங் மோஸ்ட்லி எல்லாருமே ஒன்று விடிய காலையில் போவாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு பின்னாடி வெஹிக்கல்ஸ் வர வெஹிக்கல்ஸுக்கு உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி இருக்கும் இந்த எல்இடி ப்ளஸ் இந்த லேசர்லாம். அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், லைட்ஸ் வந்து 3 மோடில் இருக்கும். அப்புறம் இதுக்கு ஹார்னும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் இது 1, இது 2, 3, இது 4 அவ்வளோதான். அது ஸோ இந்த ப்ராடக்ட் உள்ளே இருக்கிறது வந்து இதெல்லாம் மட்டும்தான். மீதி விஷயத்த நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் அசெம்பிள் பண்ணும்போது பார்ப்போம்.